ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். பாருங்க, ஆண்டவர்ங்கிறதான பொசிஷன், போதகர்ன்றதான பொசிஷன். அதனால தான் போதித்தார், உபதேசித்தார், வேத வசனத்தை எடுத்து வாசித்து ஜனங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை போதித்தார். ஆனால் இயேசு அப்படி மட்டும் இல்லை, அடிமை என்கிற ஸ்தானத்தையும் எடுத்த தெய்வம் அவர். அல்லேலூயான்னு சொல்லுங்கள், சத்தமா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தானத்தையும் கூட இயேசு எடுத்து தன்னை தெய்வம் என்று நிரூபித்தவர். ஆமென் சொல்லுங்க. யாரும் இந்த ஸ்தானத்தை எடுக்க மாட்டாங்க. அதாவது மேலான ஸ்தானத்தை எடுப்பாங்க, உயர்வான ஸ்தானத்தை எடுப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நல்லா கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் ஸ்தோத்திரம் யார் மிகப்பெரியவன்கிற வரிசை இருக்கும் என்றால், நான் பெரிய எஜமானன், நான் பெரிய போதகர், நான் பெரிய ரெவரண்ட், நான் பெரிய பிஷப் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பெருமை பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஊழியக்காரன், அப்படின்னு நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. அடிமையின் ரூபத்தை போல, பணிவிடைக்காரனை போல யாரு சேவை செய்து உண்மையாய் அன்போடும் தாழ்மையோடும் செய்தார்களோ அவர்களே முதல் வரிசையில் இருப்பார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயான்னு. இயேசு இதை செய்வதற்கு ஏன் அதை செய்தார் என்பதை சொல்லுகிற ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே இதை செய்தது உண்டானால் நீங்கள் இதை செய்யும்படியாக மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்னார்.